இந்த தலை ரூம் வந்து எதுக்கு பயன்படுதோ இல்லையோ, மெரினா பீச் மாதிரியும் இந்த பக்கம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா சென்னையில் செம்மொழி பூங்கா, பல பார்க் இருக்குது, பெயர் பெற்ற பூங்காக்கள் இருக்குது, அண்ணா டவர் பார்க்கு. இதெல்லாம் வந்து ஃபேமஸ் ஆனது வந்து இந்த காதலர்கள் தான். இந்த காதலர்கள் தொல்லை வந்து தாங்கவே தாங்காது, அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடிய ஒரு இடம். இப்போ அதே மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த தலை ரூம் வந்து ஒரு லவர் ஸ்பாட்டாக மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு வாரம் வீட்டின் தலையாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தனியாக ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கப்பட்டு அந்த தலை ரூமில் அவர் மட்டும் தங்கலாம். ஒரு ஸ்பெஷலாக 1 வீக் வந்து அவரை வந்து ட்ரீட் பண்ணுற விதமாக அந்த ரூம் இருக்கும். அந்த ரூமில் ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க, தலை ரூமில் தலையை தவிர்த்து யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த விதியை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது நல்லா இருந்திருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு ஒரு விதியை போட்டு அந்த விதியை தளர்த்தி விட்டுறாங்க. தலை ரூமில் யார் வேணாலும் போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே தான் ஏற்கனவே 2 காதலர்கள் போய், அதாவது எத்தனை காதல் காட்சிகள் அந்த தலை ரூம் பார்த்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் எஃப்ஜே மற்றும் ஆதிரை வியானா இவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே அந்த ரூமில் இருந்து பண்ண கிரிஞ்சுக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு கருமாந்திர காட்சிகளை நம்ம பார்த்தோம். அடுத்து பார்வதி கமருதீன், கருமாந்திர காட்சிகளை அந்த தலை ரூமில் நம்ம பார்த்தோம். அதாவது கமருதீன் தலையாக ஜெயிச்சிட்றாப்புல, மேடம் வந்து தலையாவில், கமருதீன் வந்து தன்னை தலையை ஆக்கியிருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அது நடக்கலைன்னு நேராக போய் தலை ரூமில் போய் படுத்துட்டு எந்திரிக்கவே இல்லை. உச்சகட்டமாக தலை ரூமில் கமருதீன் பக்கத்தில் படுத்து தூங்குறாங்க பார்வதி. பிக் பாஸ் அதை கேட்கவே இல்லை. பார்க்கும்போது நமக்கு என்னடா நடக்குது, இது என்ன பிக் பாஸ் வீடா இல்லை ஓயோ ரூமாடா அப்படின்ற மாதிரி தான் மக்கள் வந்து பேசினாங்க. அந்த அளவுக்கு பிக் பாஸ் வந்து பல விஷயங்களை இந்த சீசனில் கண்டுக்க மாட்டார். கொஞ்சமாக பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து அடல்ட் ஷோவாக மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம பார்க்க முடியுது. இன்னும் ஒரு 4 வருஷத்தில் வேறு மாதிரி அந்த ஷோ போயிடும், அது வந்து டவுட்டே கிடையாது. பார்ப்போம், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த 4 சீசன் வந்து எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லி. அடுத்து இப்போ என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஎன்ட்ரி ரவுண்டில் இவ்வளவு நாளாக அரோரா வந்து தன்னை வந்து ஒரு பெஸ்ட்டு மைண்ட் கேமர், தன்னை வந்து ஒரு பெரிய கிளாரிட்டி கொண்ட ஒரு பர்சன், நான் பேசுகிற பாயிண்ட் வந்து சின்னதாக இருந்தாலும் அதில் அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கும், அவ்வளோ வேலிடான விஷயங்கள் இருக்கும், ரொம்ப இந்த கேமை வந்து சென்ஸ் பண்ணி ரொம்பவும் இன்டலெக்சுவலாக பேசுகிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. துஷார் கூட அரோரா இருக்கிற வரைக்கும் அரோரா வந்து வேறு மாதிரி இருந்தாங்க. இந்த பலூனக்கா அப்படிங்கிறத தாண்டி அந்த பேரை மாற்றணும்னு சொல்லி வந்து வேற ஒரு பேர் எடுத்தாங்க துஷார் கூட சேர்ந்து. இந்த வீட்டுக்குள்ளே கேமரா இருக்குது, நம்ம ஒரு ஷோவில் இருக்கோம், நம்ம வந்து ஒரு பப்ளிக் பார்க்குற ஒரு இடத்துல இருக்கோம், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இது எதுவுமே அவர்களுக்கு கிடையாது. அப்புறமா துஷார் போன பிறகு வேறு மாதிரியான ஒரு கேம் வந்து அரோரா ப்ளே பண்ணாங்க. அது மக்களுக்கு பிடிச்சிருந்தது, வரவேற்றாங்க. இன்றைக்கி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ துஷார் வந்துட்டார். துஷார் வந்த உடனே மறுபடியும் பழைய அரோரா வந்துட்டாங்க. இந்த வாரத்தில் எந்த விதமான டாஸ்க்கும் கிடையாது. அதனால் எல்லாரும் ஒருத்தர் பேசிக்க தான் வேணும். பட் இது வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் டு த ஃபார்ம் மாதிரி. இப்போ முன்னாடி என்ன ஒரு சென்ஸில் அரோரா வந்து எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருந்தாங்க, துஷார் வந்தால் என்ன பண்ண போகிறான்னு தெரில, என்கிட்ட பேசுவானா பேச மாட்டானா தெரில, இல்லை மற்றவங்க மாதிரி முறுக்கிட்டு போவானா, அவனும் வந்து என்னால் தான் அவன் வந்து வெளில போனான்னு நினச்சிப்பானா. அதுதான் உண்மை. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, துஷாரை வந்து வீட்டுக்குள்ளே வெளுத்து நல்லா அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அவன் என்னமோ இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி வந்த உடனே சில்மிஷத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டி பிடிக்கிறது என்ன, ஒரு மாதிரி செடியூசிவாக பார்த்துக்கிறது என்ன, அது ரொமான்ஸ் கிடையாது, அது லவ் கிடையாது. இவங்க 2 பேரும் லவ் பண்ணலை. லவ் பண்ணுறேன்னு இவங்க எங்கேயுமே ஓப்பனாக சொல்லலை. சேம் பியாண்ட் த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கிறாங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு எமோஷன். பார்வதி அதை தான் பண்ணாங்க. பார்வதி நம்ம கழுவி ஊற்றணும். இப்போ அரோராவும் அதை தான் பண்ணுறாங்க. ஆனால் அரோரா பண்ணுவது ரசிக்கப்படுது. பார்வதி மாதிரி டாக்ஸிக்கான ஒரு பர்சனாக மேபி அரோரா இருந்தது தான் மக்கள் வந்து என்ன பேசியிருப்பாங்கன்னு தெரில. எப்படி இருந்தாலும் அது தப்பு தானே. அவனுடைய கேமை ஸ்பாயில் பண்ணி அவனை வெளியில் அனுப்பி திரும்ப அவன் வந்திருக்கான். இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா, துஷார் அரோராவுடைய கேமை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். 2வது ப்ரோமோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தலை ரூமில் உட்காந்துக்கிட்டு இவங்க பேசிக்கிறதெல்லாம், இந்த உண்மையாக சின்சியராக லவ் பண்ணுறவங்க கூட வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. இவங்க ஏதோ இந்த ஷோவில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இவங்க ஏற்கனவே ஒரு கார்டில் வந்து துஷாருக்கு என்னமோ எழுதி வச்சுருக்காங்க. அதை துஷார்கிட்ட கொடுத்து படிக்க சொல்கிறாங்க. அவன் ஒன்று படிச்சுட்டு ஓ வா சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம்
பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த அம்மா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஒரு பையன் மேலே நம்ம வந்து இது பண்ணுறோம் அது பண்ணுறோம், லவ் வைக்கிறோம், ஒரு பாசம் வைக்கிறோம், அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன சொல்கிறான், நான் இருக்கும்போது நீ இங்கே இருந்த, இப்போ இங்கே வந்துட்டேன், ஐ எம் ஜஸ்ட் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்கிறத தாண்டி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, உன் கேம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் அவரு. இப்போது எனக்கு என்னென்னா, இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, வெளியில் போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ இவங்க கட்டி பிடிக்க வராங்க, அவன் விலகுறான், வெளியில் போய் பேசலான்றாங்க, போகிறாங்க. ஒரு மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து ஓரளவுக்கு தயக்கம் இருந்துச்சு துஷார்கிட்ட. இப்போ அரோரா நெருங்கி வரும்போது துஷார் வந்து கொஞ்சம் தயங்கினாப்புல. இப்போ அரோரா நெருங்கி வராங்களோ இல்லையோ துஷார் போயிடுறாப்புல. இப்போ துஷார் வந்து ஒரு லவ்வர் பாய், ஒரு பயங்கரமான பெண்கள் மத்தியில் ஒரு மன்மதன் அப்படின்ற மாதிரி தான் தன்னோட லைஃபே இருந்துச்சுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காப்புல. இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு தன்னோட டெஸ்டினியை நோக்கி போகிறத விட்டுட்டு இங்கேயும் தன்னை வந்து ஒரு மன்மதனாகவும், அது மேபி இந்த அப்பியரன்ஸ், இந்த கொரியன் பாய் மாதிரி இருக்கிறான்ற ஒரு அப்பியரன்ஸ்க்காக அரோரா இந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. நானும் நிறைய கேர்ள்ஸை பார்த்துருக்கேன், இந்த மாதிரி தான் இந்த கொரியன் பாய் மேலே ஒரு ஈர்ப்பு வந்து அவங்களுக்கு இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் இன்னும் 4 நாள் தான் இருக்குது. இந்த 4 நாள் நீங்களாக இருந்துட்டு, நீங்களாக இந்த காதல் கன்றாவிலாம் இல்லாமல் அவங்க வந்து சும்மா ஜாலியாக ஒரு ஃபன் பண்ணிவிட்டு பேசிட்டு வெளியில் போய் என்ன வேணால் பண்ணலாம். இது வந்து ஒரு ப்ரோமோவை வேறு நீங்கள் போடுறீங்க. ஆல்ரெடி ஷோ வந்து ரொம்ப கீழே போய்கிட்டு இருக்கு. திவாகர் இருந்துமே ஷோ கீழே தான். ஏன்னா திவாகர் வந்து ஒவ்வொரு பொண்ணாக போய்கிட்டு இருக்காப்புல. இப்போ திவ்யா கிட்ட வந்து விட்டு போட்டுக்கிட்டு இருக்காப்புல. அவங்களும் எவ்வளோ நாகரிகமாக சொல்கிறாங்க, இந்த ஆள் கேட்குற மாதிரி தெரில, போகிற பக்கம் பார்த்தா அடி வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த ஆள் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இங்கே இந்த சைடு வந்து ஒரு காதல் வந்து காதல் கண் கட்டுதேன்ற மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷோ வந்து ரொம்ப போராக போயிட்டுருக்கு, ரொம்ப போராக போய்கிட்டு இருக்கு, நல்லாவே இல்லை. கொஞ்சம் பாருங்கள், பார்த்து பிபி டீம் எதனா பண்ணி விடுங்க, இவங்க அக்கப்போர் தாங்கலை. ஸோ அடுத்து என்ன நடக்குது, 3வது ப்ரோமோவில் என்ன பண்ணுறாங்க, இந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை இவங்களெல்லாம் டைட்டில் மினிருந்து நீங்கள் பேசுனீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், மனசாட்சியோடு பேசுங்க. அந்த கிளாரிட்டியான பேச்சு எல்லாமே ஓகே தான். பட் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், தவறு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஈவினிங்கில் நம்ம நண்பர் சேனலில் லைவ் போகலான்னு இருக்கோம். ஸோ அங்கேயும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.